வெறும் 8 மாதங்களுக்கு உள்ளாக சுமார் 17 கிரிக்கெட் ஓய்வு அறிவிப்பினை வெளியிட்டு சர்வதேச கிரிக்கெட் அரங்கினை பரபரப்பாக வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஓய்வினை அறிவித்த முதல் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வங்கதேசத்தை சேர்ந்த தமீம் இக்பால் தான். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஜனவரி 10ஆம் தேதி அறிவித்தார். அதே போல் இன்னொரு வங்கதேச விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முஸ்பிகுர் ரஹீம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு இது ஓய்வு காலம் போல இருக்குது. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித், மார்க்ஸ் ஸ்டோனியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு 3 ஜாம்பவான்கள் அடுத்தடுத்து ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்து ரசிகர்கள் அதிர்ச்சியை பரிசாக கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவை விடவும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு தான் இது மோசமான காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் வருண் ஆரோன் ஜனவரி 10ஆம் தேதி அனைத்து வித கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டார். இந்திய டெஸ்ட் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா மே மாதம் 7ஆம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து தன்னுடைய ஓய்வை அறிவித்தார். அந்த அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ளாக டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய ராஜா அப்படின்னு புகழப்பட்ட விராட் கோலி மே 12ஆம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வினை அறிவித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சியில் மூழ்கடித்தார். இந்த வரிசையில் இந்திய அணியினுடைய சொற்பந்து வீச்சாளர் பியூஷ் சாவ்லா ஜூன் 6ஆம் தேதி அனைத்து வடிவிலான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்த வரிசையில் இலங்கை அணியினுடைய முன்னணி வீரர்களில் ஒருவரான ஏஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மே 23ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். சர்வதேச கிரிக்கெட்டில் டைம் அவுட் முறையில் ஆட்டமிழந்த முதல் வீரர் என்னும் மோசமான சாதனையை 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மேத்யூஸ் படைத்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்குது. 33 வயது தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிச் கிளாசன் ஜூன் 2ஆம் தேதியும் 29 வயது வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரன் ஜூன் 10ஆம் தேதியும் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்து பரபரப்பு கிளப்பினாங்க. வெறும் 29 வயதில் பூரன் ஓய்வு அறிவித்தது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. தோனியை ரன் அவுட் செய்த 38 வயது நியூசிலாந்து ஜாம்பவான் மார்டின் குப்தில் ஜனவரி 8ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்தார். இலங்கை அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் திமுத் கருணரத்ன பிப்ரவரி 6ஆம் தேதி அனைத்து வித கிரிக்கெட்டிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். அதே போல் 38 வயது ஆப்கானிஸ்தான் வீரர் ஷபூர் சத்ரான் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய 37 வயது நட்சத்திர வீரர் ஆண்ட்ரே ரசல் ஆகியோரும் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தங்களுடைய ஓய்வு அறிவித்தாங்க. இந்த லிஸ்ட்டில் இன்னொரு இந்திய வீரர் சதீஸ்வர் புஜாராவும் அண்மையில் இணைந்திருக்கார். 37 வயதாகக்கூடிய புஜாரா ஆகஸ்ட் 24ஆம் தேதி அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியில் இருந்தும் விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. இந்திய வீரர்கள் மட்டுமில்லாமல் சர்வதேச வீரர்கள் சிலருடைய ஓய்வுக்கு BCCI தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வருண் ஆரோன், பியூஷ் சாவ்லா, புஜாரா தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைக்காம ஓய்வு அறிவிப்பினை வெளியிட்டாங்க. அதே நேரம் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் BCCIயினுடைய மறைமுக டார்ச்சர்களால் தாங்களாகவே முன்வந்து ஓய்வு அறிவிப்பினை வெளியிட்டதாக சொல்லப்படுது. கிளாசன், பூரன் இருவருடைய ஓய்வுமே IPL போன்ற தொடர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. குறுகிய காலத்தில் அதிக பணம் கிடைப்பதால் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வினை அறிவித்துவிட்டு IPL தொடரில் ஆடி சர்வதேச வீரர்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக 29 வயதில் நிக்கோலஸ் பூரனுடைய ஓய்வு அறிவிப்பு கிரிக்கெட் ரசிகர்கள், விமர்சகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறுகிறது. அதனால் ICC இதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். இதுக்கு தனியார் கிரிக்கெட் வாரியங்களோட ICC பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளாக எழுந்திருக்கு. ஒருவேளை BCCIக்கு பயந்து ICC இதில் தலையிடவில்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் 25 வயதுக்குள்ளாகவே வீரர்கள் ஓய்வு அறிவிப்பினை வெளியிடவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தனியார் கிரிக்கெட் வாரியங்களுக்கு கடிவாளம் போட்டு சர்வதேச கிரிக்கெட்டினை ICC காப்பாற்றுமா, இல்லை வழக்கம் போல கண்டும் காணாமல் கடந்து செல்லுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்